வெல்கம் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். இது வரைக்கும் யூஸ்வலி, நெவர் அப்படின்றது 2 வேர்டை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் எடுத்துக்கிற 3வது வேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்வேஸ் அப்படின்ற வேர்டு. சென்டென்ஸை படிங்க. யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் ஸ்டே. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் ஸ்டே, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், இங்கே தங்கலாம் அப்படின்ற சென்டென்ஸை சொல்லியிருக்காரு. அதில் ஆல்வேஸ் அப்படின்னா எப்போ வேணாலும் அப்படின்னு அர்த்தம். அந்த வேர்ட்ஸினுடைய ஆர்டரை நோட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் எத்தனை வெர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேன் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குது, இங்கே கம் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குது. கேன் அப்படின்றது மாடல் வெர்பு, கம் அப்படின்றது நமக்கு மெயின் வெர்பு. இந்த 2 வெர்பு இருக்குது. இந்த 2 வெர்புக்கும் சென்டரில் தான் இந்த ஆல்வேஸ் அப்படின்ற வேர்டு என்டர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசுகிறது, இதுதான் கரெக்டு. லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி தான் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. ஒரே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கும் போது தான் அந்த டாபிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் உட்காரும். அப்படியே கீழே ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே சென்டென்ஸ் தான் கீழே கொடுத்துருக்கிறது. யூ ஆல்வேஸ் கேன் கம் அண்ட் ஸ்டே அப்படின்னு இப்படி கொடுத்துருக்கு. யூ ஆல்வேஸ் கேன் கம் அண்ட் ஸ்டே அப்படின்னு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் ஆர்டர் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வெர்பு, கேன் கம் அப்படின்னு 2 இருக்குது. இந்த கேன் கம் அப்படின்றதுக்கு சென்டரில் தான் இந்த வேர்டு ஆல்வேஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேனுக்கும் கம்முக்கும் சென்டரில். ஸோ இது நேச்சுரலாக பேசுகிற இங்கிலீஷு. யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் ஸ்டே, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், வந்து தங்கலாம் அப்படின்னு பேசுகிறது நேச்சுரல். இப்படி கீழே செகண்டாக கொடுத்துக்கிற சென்டென்ஸ் பேசுகிறது நேச்சுரல் இல்லை. ஸோ அதனால் இந்த மெத்தடை அவாய்ட் பண்ணிவிடுங்க, இந்த மெத்தடை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேர்டு ஆல்வேஸ் அப்படின்ற வச்சு இன்னொரு சென்டென்ஸை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இஸ் ஆல்வேஸ் பேட் டெம்பர்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இஸ் ஆல்வேஸ் பேட் டெம்பர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல பேட் டெம்பர்டு அப்படின்னா அவனுக்கு அடிக்கடி கோபம் வரக்கூடிய ஆள் அவன் அப்படின்னு அர்த்தம். சரி, சென்டென்ஸை பார்க்கலாம். ஹீனா அவன் அர்த்தம். ஹீக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பி ஃபார்ம் வெர்பு இஸ்ஸு. இஸ் ஆல்வேஸ் பேட் டெம்பர்டு. இந்த வேர்டு ஆர்டர் பாருங்கள், இங்கே இஸ் ஆல்வேஸ்னு இருக்குது, இங்கே கீழே பாருங்கள் இ ஆல்வேஸ் இஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே யூஸ் பண்ணிக்கிற சென்டென்ஸில் எத்தனை வேர்ப் இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். இங்கே இஸ் அப்படின்ற ஒரே ஒரு வெர்பு தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். அதாவது இந்த எக்ஸாம்பிளில் இதில் பார்த்தீங்கன்னா கோ அப்படின்ற ஒரே ஒரு வெர்பு தான் இருக்குது. அந்த சென்டென்ஸில் இஸ்ன்ற ஒரு வெர்பு தான் இருக்குது, இதில் கோன்ற ஒரு வெர்பு தான் இருக்குது. இப்படி ஒரு வெர்பு வந்துச்சு அப்படின்னா வழக்கமாக இந்த வேர்டு இப்படி ஃப்ரண்ட்டில் வர்றது வழக்கம் தானே. அப்படி பார்த்தோம்னா இங்கே இஸ் அப்படின்றது ஒரு வெர்பு, வழக்கமாக இந்த வெர்பு ஃப்ரண்ட்டில் வந்துருக்கிறது கரெக்டு. அப்போ இந்த சென்டென்ஸ் தானே கரெக்ட் ஆகணும், இது தப்பாகணும், அப்படி தானே. இது வரைக்கும் அப்படி தான் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஒரே ஒரு வெர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த வெர்புக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆல்வேஸ்ன்ற வேர்டு, யூஸ்வலின்ற வேர்டு, நெவர்ன்ற வேர்டு, இப்படி அப்படியே வேர்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வெர்புன்னு சொல்லுவோம். உதாரணமாக இந்த சென்டென்ஸில் பாருங்கள், இதில் கோ அப்படின்றது மெயின் வெர்பு. ஆனால் இங்கே இஸ் அப்படின்றது நமக்கு மெயின் வெர்பு இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்ம் வெர்பு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்படி பி ஃபார்ம் வெர்பு வந்துச்சு அப்படின்னா சென்டென்ஸில் இருக்கிறது ஒரே ஒரு வெர்பு தான் அப்படின்னாலும் அந்த வெர்புக்கு பின்னாடி தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போகணுமா தவிர இப்படி முன்னாடி வரக்கூடாது. ஸோ செகண்ட் ஆர்டர் தப்பு, இந்த ஆர்டர் தான் கரெக்டு. திரும்ப லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்கிறேன், இது மாதிரி பி ஃபார்ம் வெர்பு வந்துச்சுன்னா பி ஃபார்ம் வெர்புக்கு பின்னாடி தான் இந்த வேர்டு போகணுமா தவிர இந்த பி ஃபார்ம் வெர்புக்கு முன்னாடி இந்த வேர்டு வரக்கூடாது, இது தப்பு. ஸோ இப்படி பேசி ப்ராக்டிஸ் எடுத்துக்குவாங்க. பேச பேச இதெல்லாம் சகஜமாயிடும். நமக்கு இந்த ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது சம்மந்தமாக இன்னும் 2 வீடியோ கிளிப்ஸு சென்ட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கள். தேங்க்யூ.